Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் usages of kara in Japanese. Usage number 1. So reason or cause explain பண்றதுக்கு because அப்படின்ற மீனிங்ல நம்ம இந்த கராவை யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல அதனால அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றப்போ யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சிச்சுவேஷன் ஒரு விஷயம் நடந்துருச்சு. எதனால இந்த சிச்சுவேஷன் நடந்துச்சு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த எதனால அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற விதமா இந்த கராவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கல். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவாக இருந்தால் நீங்கள் கரா அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது பொலைட் ஃபார்மாகவும் இருக்கலாம், இல்லை கேஷுவல் ஃபார்மாகவும் இருக்கலாம். அதுவே நவுனாக இருந்தால் த கரா ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: அமேகா ஃபுத்தே இருக்கிற தக்ககே மாசன், மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெளியில் போக முடியாது, போக மாட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த அதனால அப்படின்றது தான் இந்த கரா. இசோகஷி தஸ்கரா தெரபிவும் மீமாசன், பிஸியாக இருக்கிறதுனால டிவி பார்க்க மாட்டேன். கக்ஸே தக்கரா பென்கியோஷின கெரேபா நரிமாசன், ஸ்டூடெண்ட்டுன்றதுனால நான் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஷிசுகா தக்கரா கொக்கோகா சுக்கிதஸ், ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால இந்த பிளேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. யூசேஜ் நம்பர் 2, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்ரம், இதிலிருந்து அப்படின்னு அந்த ஃப்ரம் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டைமாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம். அதிலிருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த இருந்து அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் டைமாக இருந்தால் டைரெக்டாக கரா யூஸ் பண்ணிக்கலாம், பிளேஸாக இருந்தாலும் அதுலேருந்து டைரெக்டாக கரா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஹச்சிஜி கரா கைகிகா அரிமஸ், 8 o'clockல இருந்து மீட்டிங் இருக்கு. சாஞ்சி கரா ஏகாகா ஹஜிமரிமஸ், 3 o'clockல இருந்து ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும். கைஷா கரா அரோய்த்தே இக்கிமஸ், கம்பெனில இருந்து நடந்தே போவேன். உச்சிக்கரா கக்கோயே இக்கிமஸ், வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறேன். யூசேஜ் நம்பர் 3, அப்ஸ்ட்ராக்ட் யூசேஜ். அதாவது இங்கேயே நம்ம ஃப்ரம் அதுல இருந்து அப்படின்ற மீனிங்ல தான் யூஸ் பண்ண போறோம். பட் என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஒரு பிளேஸ், டைம், ஆக்ஷன் இது மட்டும் இல்லாம ஒரு நான் பிசிக்கல் கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதுல இருந்து அப்படின்ற மீனிங் தான். பட் அதாவது இப்போல இருந்து, நாளைக்குல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்கலா ஒரு இதை பாயிண்ட் அவுட் பண்ணாம ஜென்ரலா இந்த டைம் பீரியட் இதெல்லாம் நம்ம மீன் பண்ணி ஒரு சிச்சுவேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ப்ராசஸோட ஸ்டார்டிங் அப்படின்ற இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த கராவை யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ப்ளஸ் கரா ப்ளஸ் ஃபாலோட் பை தி ஆக்ஷன். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஹஜிமே கரா யரி நபுஷிமஸ், ஸ்டார்டிங்ல இருந்து அகைன் நான் ரீடூ பண்ண போகிறேன். ஜெரோ கரா ஹஜிமே மாஷிதா, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இமாக்கரா பென்கியோஷிமஸ், இப்போல இருந்து நான் படிக்க போறேன். சைஷோக்கரா செட்சுமிஷ்டே குதசை, ஸ்டார்டிங் பிகினிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். அதே இருந்து அப்படின்ற மீனிங் தான். பட் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். உங்களுக்கு பிசிக்கலா ஒரு டைம், பிளேஸ், ஒரு ஆக்ஷனை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்க மாட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். arigatou gozaimasu.